அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் எம் சேகர் தனது ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார். விழுப்புரம் இடையான் சாவடி வாக்குச்சாவடியில் தற்போது தனது வாக்கினை அவர் பதிவு செய்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பரணிராஜ். இப்ப கழக வேட்பாளர்கள் பலரும் தங்களின் வாக்கை செலுத்தி வருகிறார்கள். இந்த வகையில் கழக வேட்பாளர் எம் சேகர் தனது வாக்கை செலுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன? பூர்ணிமா, விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 7 சட்டமன்ற தொகுதிகளும் இன்று காலை 7 மணி முதல் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. 7 சட்டமன்ற தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 16 லட்சம் வாக்காளர்கள் இன்று வாக்களிக்க இருக்கின்றனர். இந்த நிலையில் நமது கழக வேட்பாளரான மயிலம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய எம் சேகர் தனது சொந்த ஊரான வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆரோவில் அருகே இடையாஞ்சாவடியில் இருக்கக்கூடிய அரசு உயர்நிலைப் பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் தற்போது வாக்களித்திருக்கிறார். கழக வேட்பாளரான எம் சேகர் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடியவர். இவரது சொந்த ஊர் அமைந்திருக்கக்கூடியது வானூர் சட்டமன்ற தொகுதியில் இடையாஞ்சாவடி பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த வாக்குச்சாவடியில் தற்போது தனது வாக்கை எம் சேகர் செலுத்தியிருக்கிறார். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பரணிராஜ். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் உதயகுமார் தனது ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார். உளுந்தூர்பேட்டை தொகுதியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் உதயகுமார் தனது வாக்கினை செலுத்தியிருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் இளையராஜா. இப்ப கழக வேட்பாளர் உதயகுமார் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் தன்னுடைய வாக்கை செலுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்கள். பூர்ணிமா, இன்று தமிழகம் முழுவதும் 2026க்கான சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் ஆசி பெற்ற கழக வேட்பாளர் உதயகுமார் தனது ஜனநாயக கடமையை காலையிலேயே தனது வாக்கினை பதிவு செய்தார். குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட நகராட்சியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைந்துள்ள பூத் எண் 141 தனது ஜனநாயக கடமையான தனது வாக்கினை வரிசையில் நின்று வேட்பாளர் உதயகுமார் பதிவு செய்தார். இன்று காலை 7 மணி முதலே வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதும் நடைபெற்று வரும் நிலையில் அதிகாலை முதலே கழக வேட்பாளர்கள் பல்வேறு இடங்களில் தங்களது வாக்கினை பதிவு செய்து வருகின்றனர். தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கழக வேட்பாளர்கள் தங்களது சொந்த ஊரான அந்த பகுதியில் அமைந்துள்ள கழக வேட்பாளர்கள் தனது வாக்குச்சாவடிகளை ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி இளையராஜா. அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் முருகவேல் தனது ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார். செய்யூர் தொகுதியில் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் முருகவேல் தனது வாக்கினை செலுத்தியிருக்கிறார். செய்யூர் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் முருகவேல் சொந்த ஊரான பாலூரில் தனது வாக்கினை பதிவு செய்து வருகிறார். அது குறித்தான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பத்மநாபன். இப்ப கழக வேட்பாளர் முருகவேல் தனது ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பூர்ணிமா. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் வழக்கறிஞர் முருகவேல் பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த பகுதியான பாலூர்ல பாத்தீங்கன்னா அந்த வாக்குச்சாவடியில சென்று மக்களா நின்று நீண்ட வரிசையில் நின்று தன்னுடைய வாக்கினை ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார். அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு நடுநிலைப் பள்ளியில சென்று அவர் தன்னுடைய வாக்கை பதிவு செய்திருக்கிறார். அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களோடு நின்று தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி தற்போது அவர் வாக்கு செலுத்தி வருகிறார். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பத்மநாபன்.